அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. ஆன்மநேய அன்பர்களுக்கு வள்ளலார்தாசனின் வணக்கம். இன்று அகவலிலே 19 வரியை பற்றி சிந்திப்போம். இதுல ஐயமும் திரிவும் அறுத்து எனது உடம்பினுள் ஐயமும் நீக்கிய அருட்பெரும் ஜோதி என்று வருகிறது. இதுல ஐயமும் திருவும் அறுத்து அப்படிங்கிறது நம்முடைய அறிவிலே மெய்நிலையிலே அடைய உள்ள சந்தேகம், மெய்நிலையை அடைவதற்கு உள்ள சந்தேகம், மாறுபாடுகள், இவைகளையெல்லாம் போக்கி, அதாவது இதுக்கு சரியான பொருள் காணணும்னா நம்ம திருப்பள்ளி எழுச்சியில 7வது பாட்டுக்கு போகலாம். முனைப்பள்ளி பயிற்றாது என்றனை கல்வி பயிற்று முழுதும் உணர்வித்து. அந்த முழுதும் உணர்வித்ததுதான் ஐயமும் திரிவும் அப்படிங்கிறது. அதனால முழுதும் உணர்வித்து ஊடற்பழுதலாம் தவிர்த்து எனைப்பள்ளி எழுப்பிய அருட்பெருஞ்சோதின்னு திருப்பள்ளி எழுச்சியில 7வது பாட்டுல வருது. அதனால இந்த ஐயமும் திரிவும் என்பதற்கு முழுதும் உணர்வித்தது, உடற்பழுதலாம் தவிர்த்த அப்படிங்கிறதுக்கு தான் ஐயம். உடலுள் ஐயமும் நீக்கிய, உடலில் உள்ள ஐயம், உடல்ல உள்ள பழுது, உடலில் உள்ள இந்த நல்லுடம்பாக வேண்டும். இந்த உடம்பு ஒளி உடம்பாகிறதுக்கு முன்ன நல்லுடம்பாக வேண்டும். அதிலே நோயற்ற நல்லுடம்பாக அது ஆக வேண்டும் என்ற நிலையில அதான் ஐயமும் நீக்கிய உடற்பழுதலாம் தவிர்த்த அருட்பெருஞ்சோதியே என்று சொல்லுகிறார் என்பதை நாம் புரிந்து இன்புற வேண்டும் என்று கூறுகின்றேன். அதனால ஐயமும் திருவும் அறுத்து எனது உடம்பினுள் ஐயமும் நீக்கிய அருட்பெரும் ஜோதி என்று கூறுகின்றார். இதை சிந்திக்க வேண்டுமாய் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். Please kindly like, share, subscribe our channel, dear all. அரட்பெருஞ்சோதி அரட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அரட்பெருஞ்சோதி. கொல்லா நெறி குவலயம் எல்லாம் ஓங்குக.